எல்லோருக்கும் வணக்கம். மூன்றாவது நாட்களாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமான செய்தி. இந்த சமயத்துல பல பேர்த்தினுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நிஜமாவே பாசிபிளா? ட்ரேடிங் என்பது ஃபுல் டைம் பண்ணலாமா அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய கேள்வி. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இங்க யாருமே ஃபுல் டைம் ட்ரேடரா இல்லாமலாம் நிறைய பேர் இல்லை. ஆல்ரெடி பல பேர் ஃபுல் டைம் ட்ரேடராக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரேடிங் சைடு அவங்களுக்கு லாபம் வருதோ இல்லையோ, அவங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையிலையோ அல்லது ஏதாவது ஒரு டிவிடெண்டுகள் மூலியமாக ஏதாவது வருமானம் வர்ற மாதிரியோ, பேசிவ் இன்கம் மாதிரியோ, அல்லது எங்காவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதையும் பண்ணிட்டு தான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரி ஃபுல் டைம் ட்ரேடிங்கும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தொழிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னைக்கு அவங்களுடைய தொழிலோ அல்லது அவங்களுடைய ஜாபையோ விட அதிகமாக சம்பாதிப்பாங்களோ, அல்லது அவங்ககிட்ட இப்போ ஒரு உதாரணத்துக்கு நானே நாளைக்கு ஒரு கோடி சேர்த்திடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 கோடி என்பது எவ்வளவு பெரிய பணம். நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் போகிறது யாராவது ஒருத்தரையோ அல்லது ஏதாவது ஒரு தொழில், ஒரு இட்லி கடையே போட்டு வச்சுருக்காருன்னு வச்சுங்க, ஏங்க உங்கள்கிட்ட 1 கோடி கொடுத்தா எப்படிங்க உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும்னா, அடடா வீதிக்கு ஒரு இட்லி கடையை போட்டுருவான் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 1 கோடி என்பது மிகப்பெரிய ஒரு பணம். அது வந்துருச்சுன்னா அந்த பணத்தை வச்சு எந்த தொழில் பண்ணுறோமோ அதை தான் ரொம்பவுமே ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் ஃபுல் டைம் பண்ணலாமா அப்படின்னா, அந்த ட்ரேடிங் ஃபுல் டைம் ஆல்ரெடி எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன வேலையை விட்டுட்டு அவங்களுடைய தொழிலை விட்டா பண்ணிட்டு இருக்காங்க, போடா கும்பா குட்டிகளா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைக்காவது ட்ரேடிங் கவுத்து விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சிறிய லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய நம்மளுக்கு வாழ்க்கையே ஒரு சம்பளம் தான், ஒரு சேலரி மாசமான சம்பளம் வர்றதா ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் நாளைக்கு ட்ரம்ப் ஒன்று சொன்னார், இன்னைக்கு ஒன்று சொன்னார்னு மொத்த பணத்தை பூரா ஒரு 3 மாதம் கூடி சம்பாரிச்சதை ஒரே நாளில் வாங்கிட்டு எல்லாம் குப்புறப்படுங்கன்ட்டு போயிடுவாங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ட்ரேடிங்கில் நல்ல ஒரு வருமானம் வருது, அது ஃபுல் டைம் பண்ணும் பொழுது ரொம்பவுமே பணம் கம்மியாக வரக்கூடிய ஒரு சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை தொந்தரவு செய்யுது அப்படின்ற ஒரு சமயத்தில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங் என்பது அதை மட்டுமே தனியாக ஃபுல் டைமாக வேறு எந்த விதமான வேலை வெட்டிக்கு போகாமல் தொழில் பண்ணலாமா அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ சமீபத்தில் மார்க்கெட் மேலே ஏறி வந்துருச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முறை அதே மாதிரி இப்போ கூட சமீபத்தில் ஜனவரி பிப்ரவரி சமயங்கள்லாம் மார்க்கெட் கீழே இருந்தப்ப பல்வேறு தகவல்கள் வந்தது. ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக பண்ணுறேன்னு போயிட்டு பல பேர் இருந்த வேலையை விட்டுட்டு கடைசியில் வேலை கிடைக்காம அவதிப்பட்டாங்க. சில பேர் ரொம்ப தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு எத்தனையோ விஷயம் வந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் அது ஆல்ரெடி நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை விடவும் அது வருமானம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 வருஷம் சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான், அதிலிருந்து வருமானம் வருதுன்னு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் ஃபுல் டைமாகவே இறங்கணும். இல்லைனாக்கா எல்லாத்தையும் கவுத்து விட்டுட்டு கடைசியில் ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிடும். ஸோ நாளைக்கே நீங்கள் யூடியூப் சேனல்கள்லையோ அல்லது மீடியாக்கள்லையோ நான் ட்ரேடிங் பண்ணி அத்தனை கோடி சம்பாரித்தேன், இத்தனை கோடி சம்பாரித்தேன் அப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டா வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக இருக்கிற வேலையை விட்டுட்டு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக பல்வேறு கதைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத நீங்கள் முக்கியமாக பாருங்கள். நம்மளுக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்டு இருப்பானுங்க, ஆகாவளி ஃப்ரெண்டுங்க. காசு இல்லாத நேரத்துலலாம் கோவா போகலாம் வர்றியா, பட்டாயா போகலாம் வர்றியா அப்படின்னு பிளான் போடுவானுங்க. எப்படி இருந்தாலும் அந்த டூரை கவுத்து விடுறது நம்மளாக தான் இருப்போம். இந்த மாதிரி நம்மகிட்ட காசு இல்லாத ஒரு நேரமாக பார்த்து தான் வரிசை கட்டிட்டு பல்வேறு ஐபிஓக்கள் வரும். இப்போ 2 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குது, இன்னையோட முடியுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஐபிஓக்கள் 24ஆம் தேதி முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 4 ஐபிஓக்கள் 25ஆம் தேதி அப்படின்ற மாதிரி முடியுது. இதில் நாளைக்கு முடியக்கூடிய இந்த அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் அவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% தான் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. இதே இந்த கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா வெறும் 3%. இந்த 3% வச்சுட்டு யாரா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எனக்கு இந்த அர்பன் கம்பெனின்ற ஐபிஓ கிடைச்சதுங்க, கிட்டத்தட்ட 95% லாபம். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஐபிஓக்கள் ஏதாவது கொடுத்தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேங்க அப்படின்னு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கக்கூடிய
ஐபிஓக்கள் என்ன அப்படின்னு அவர் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கார். ஸோ நாளைக்கு க்ளோஸ் ஆகக்கூடிய ஐபிஓக்களில் இந்த அட்லாண்டா எலக்ட்ரிக்கல்ஸ் என்பது ஒன்று தான். அதுவும் வெறும் 15% தான் தற்போதைய கிரே மார்க்கெட் பிரீமியத்தினுடைய எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு ஓப்பன் ஆகி 25ஆம் தேதி முடியக்கூடிய பங்குகளில் ஏதாவது ஃபேமஸான பங்கு இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆனந்த் ரத்தி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? வெறும் 8% தான் தற்போதைய நிலைமையில காமிச்சிட்டு இருக்கு. ஷேஷாய் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்குனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அது எவ்வளோ காமிச்சிட்டு இருக்குன்னா 17% என்பது காமிச்சிட்டு இருக்கு. கழுகு தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி மார்க்கெட் 2-3 நாளைக்கு முன்னாடி நல்லா இருக்கையில இவன் லிஸ்டிங் கெயின் 26% காமிச்சான். கடந்த 3 நாட்களாக மார்க்கெட் இறங்கி கொண்டு இருக்க நேரத்திலே இவன் வெறும் 17% தான் இப்போதைக்கு லிஸ்டிங் கெயின் காமிச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த ஜெரோ இன்ஸ்டியூட் அப்படின்றது வந்து அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 14% என்பது தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. சோலார் வேர்ல்டு எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது 18%. மற்றவங்களை விட ஓரளவுக்கு பார்டரா இப்போ வரக்கூடிய பல பங்குகளினுடைய லிஸ்டிங் கெயினில் இப்படி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். 2-3%, 5%, 10%, 15%. அந்த அர்பன் கம்பெனி வந்த ஐபிஓனா சும்மா பிளாக் பஸ்டர் ஐபிஓவாக இருந்தது. அதில் ஒரு நண்பர் 95% எனக்கு கொடுத்தானுங்க, கும்பிடு போட்டு வாங்கிட்டேன் அப்படின்னாப்ல. ஸோ இப்போ பார்த்த செய்தியில் தற்சமயத்துக்கு என்னென்ன ஐபிஓக்கள் எந்தெந்த நாட்களில் க்ளோஸ் ஆகுது, அதில் வந்து என்னென்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது தான் இந்த செய்தியில் பார்த்தோம். நண்பர்களே, அடுத்தது 3 மிக முக்கியமான தகவல்கள் இருக்குது. அதாவது இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹெச்என்பி விசா ஃபீஸ்னால என்ன பெருசாக தலைவலி வந்துட போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சொல்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனிக்கு வர வேண்டிய எஃபெக்ட் என்பது ரொம்பவுமே நெக்லிஜிபிளாக இருக்குது. இப்படி இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு என்ன அதில் ஒன்றும் பெருசாக இம்பேக்டே இல்லையே, பரவாயில்லைங்க, நீங்கள் கேட்குறது என்னமோ சந்தோஷமாக தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறதும் நாங்கள் கேட்குறதுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய ஷேரின் விலையை எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 60-70% என்பது இறங்கி இடையில எந்த ஒரு சமயத்துலையுமே தன்னுடைய பழைய ஹையை ஒரு மீட்டெடுக்காத ஒரு பங்கை காட்டுங்க அப்படின்னா உங்களை மாதிரி சில பங்குகளை தான் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் என்ற பங்கு 2021 70% பக்கம் இறங்கி இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வெற்றி கூட இன்னும் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கல. ஸோ இது திரும்பி இப்படி வெற்றி இன்னும் கொடுக்கல, அதே மாதிரி இன்னும் திரும்பி இன்னும் ஃபர்தராக கீழேயும் போகல. இந்த பங்கு வந்து அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய இந்த 52 வீக்ஸ் லோ அப்படின்ற ப்ரைஸ்லேருந்து இந்த 2025 என்ன பண்ணான்னு கேளுங்க. கரெக்டாக ஒரு 30% பக்கம் ரெக்கவரி ஆகி அந்த 2 days மூவிங் ஆவரேஜில் ரொம்ப ஷார்ப்பாக அடி வாங்கி அப்படியே கையெடுத்து கும்பிட்டு மறுபடியும் விழுந்துட்டான். உனக்கு இதை தவிர்த்து வேறு வேலையே தெரியாதாப்பா அப்படின்ற மாதிரி தற்போதைய நிலைமையிலையும் 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் இருக்குது. ஏன் இப்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸை நோக்கி போய்கிட்டு இருக்கான்னா சமீபத்தில் வளர்ச்சியே இல்லை. இந்த 2022 பார்த்தீங்கன்னா அது அந்த 50 கோடி 60 கோடி அப்படின்ற லாபத்தையே காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஏப்பா நீ ஒன்றா இப்போ ஒரு ஏதாவது பெருசு அப்படி கண்ணா பின்னான்னு மாற்றம் இருக்கணும், திடீர்னு கீழே எங்கேயாவது காமிச்சிட்டு மறுபடியும் அடுத்த குவார்ட்டர்லேயே பெருசாக காமிக்கணும், அல்லது தொடர்ந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிச்சிக்கிட்டே இருக்கு. நீ ஏதாவது ஒன்று காமிச்சா தான் ஆகும். இப்படி எதுவுமே காமிக்காமல் ரொம்ப ஃப்ளாட் ரிட்டர்ன், இதை தான் வந்து அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அன்றைக்கே இதைத்தான் சொன்னாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செல் பண்ண சமயத்தில் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நாங்கள் சைனாவுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனாவை ஏற்றி விட்டுட்டு நம்ம மார்க்கெட்டை ஏற்றாமல் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் இறங்கினா தான் நம்மளுடைய இண்டெக்ஸ் மீட் எடுத்திருக்கே அப்படின்னு. அது எல்லாமே நம்ம பணம், நம்மளே போட்டுக்கிட்ட பணம் தான். டிஐஸ் இல்லைன்னா பெரிய கும்பா பாட்டு பாடி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா டிஐஸ் கேட்டகரியில் ப்ரிடாமினண்ட்டாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு வருது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி வருது, நம்ம பென்ஷன் கம்பெனி வருது, பேங்க்னு ஏகப்பட்ட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5.5 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். 2024 மொத்தமே இவ்வளோக்கு தான் வாங்கியிருந்தாங்க. இன்னும் 4 மாதம் இன்னும் இந்த வருஷத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போவே ஆல்ரெடி இந்த 2025 பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் கோடிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ இப்படி நம்மளுக்கு கண்ணா பின்னான்னு பணம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் நல்லா ரெக்கவரி ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டாக்குகளை ஏற்ற முடியுமா? ஸ்டாக்குகளை ஏற்றணும்னா எல்லா பங்குகளை ஏற்றணும்னா அந்த
ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் வளர்ச்சி காமிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு 4-5 எப்படி நம்ம சம்பளம் வாங்கும்போது ஒரு 4-5 வருஷம் இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டாங்க, அதுக்கப்புறம் டபக்குன்னு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்னொரு 4-5 வருஷம் இப்படியே இவனுங்க ஆல்ரெடி 2022 இதனுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து பெருசாக க்ரோத் காமிக்கவே இல்லை. இப்படி 4-5 வருஷம் கழிச்சு திடீர்னு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் பூம் வருது அப்படிங்கும்பொழுது அதிகமாக திடீர்னு லாபத்தை காமிக்கும் போது அப்புறம் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் மறுபடியும் ஏதாவது இது போன்ற பங்குகளுக்கு கவனம் வருதா? ஸோ எல்லாமே குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் தாங்க இருக்குது, கார்பரேட் ஏர்னிங்ஸில் தான் இருக்குது. அந்த ஏர்னிங்ஸ் வந்து கடந்த 2-3 வருஷமாக பெருசாக கும்பா பாட்டும் பாடல, பெருசாக வளர்ச்சியும் இல்லை. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதனுடைய ப்ரைஸை 70% இறக்கி விட்டுருக்காங்க இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டில் இன்றைக்கி ஒரு ஹாப்பியான செய்தி என்ன வந்ததுன்னா, இந்த ஹெச்என்பி விசானால எங்களுக்கு மினிமல் இம்பேக்ட் தான் அப்படின்னு அவங்களுடைய டீமில் பேசியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த டாடா இன்வெஸ்ட் எதுக்கு இப்போ உங்களுக்கு சமீபத்தில் இவ்வளவு வால்யூம் நடந்தது அப்படின்னு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அன்னைக்கே கேட்டாங்க. வால்யூம் வந்து நாங்கள் பார்க்கும்போது வெடிச்சு செதறி இருக்கு அப்படின்னு செப்டம்பர் 19 கேட்டாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் 23, ஆல்மோஸ்ட் இந்த பங்கு ஒரு 15-20% பக்கம் ஏறிட்டான் இந்த டாடா இன்வெஸ்ட். அவங்க கேட்டது வந்து இந்த சமயத்தில் கேட்டாங்க, எதுக்கு இவ்வளோ வால்யூம் உங்கள் இதில் திடீர்னு வந்திருக்கு. அதுக்கு டாடா இன்வெஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே என்னென்ன தகவல் சொல்லணுமோ எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம், ஸோ வால்யூம் எதனாலையெல்லாம் வந்தது அப்படின்றது தெரியல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது இந்த கம்பெனியினுடைய ரெக்கார்ட் டேட் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 14 அப்படின்றது வந்து எங்கள் கம்பெனியை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுனுடைய ரெக்கார்ட் டேட் அப்படின்றது நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல் இன்னைக்கு வருது. இந்த தகவலை வந்து அவங்க ஏற்கனவே எப்போ சொல்லியிருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 சொல்லிட்டாங்க. எங்களுடைய போர்ட் மீட்டிங் வந்து செப்டம்பர் 22 கூட போகுது, அதில் இந்த தகவலை பற்றி பேசுவோன்னு சொல்லி அந்த தகவலை பேசி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய டைம் லைன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் 4 இந்த ஸ்பிளிட்டு சம்மந்தப்பட்ட தகவல் வருது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பெருசாக சலனம் இல்லை. அதுக்கப்புறம் இடையில எக்ஸ்சேஞ்ச் வந்து எதுக்கு இவ்வளோ வால்யூம் வருதுன்னு கேட்குறாங்க. அதை வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய தகவல்லாம் எப்போ நாங்கள் சொல்லிட்டோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு போய் எடுத்து பார்க்கல அந்த பங்கு ஆல்மோஸ்ட் 20% என்பது ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவங்க இன்றைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவலில் இந்த மாதிரி அக்டோபர் 14 ரெக்கார்ட் டேட் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட்டுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பங்கு எப்பாவது ஒரு 20% மூவ்மெண்ட் மேலேயோ கீழேயோ காட்டுறான்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சுகள் இருந்தும் சில அலர்ட்டுகள் வரும், ஏன் வால்யூம் அதிகமாக நடக்குது அப்படின்ற சொல்லலாம். அந்த நியூஸுக்கு உண்டான வால்யூம் அலர்ட் வந்து முடிஞ்ச தருவாயில் இருக்கலாம், அல்லது ஆரம்பத்தினுடைய தருவாயில் இருக்கலாம், அல்லது நடுவில் இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த வால்யூம் நடக்குது அல்லது ஒரு லாங் கேண்டில் போடுறானுங்கனாவே அதில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ரெண்டாவது, இந்த இம்பேக்ட்னால எவ்வளவு அவனுடைய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% பக்கம் ஏறுவதோ இறங்குவதோ காமிச்சுக்கிட்டு இருக்கான். சமீபத்தில் கூட இந்த அதானி பவர்னுடைய ஸ்பிளிட்டுனால அவன் இப்படி தான் ஒரு 20% ஏறுவதும் இறங்குவதுமாக அதனுடைய வால்டிலிட்டி இருந்தது. ஸோ பார்க்க போனோம்னா இந்த ஸ்பிளிட்டு போனஸ் போன்ற தகவல்கள்னால ஏதாவது ஒரு 20% வாலட்டிலிட்டி வருமா அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யோசிச்சு பார்க்கறதுக்கு, அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வருது, இந்த நியூஸ்னுடைய தாக்கம் எத்தனை பர்சன்டேஜுக்கு மேலேயோ கீழேயோ இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கல. இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷனில் ஸ்பிளிட்டு போனஸ் பற்றி வரிப்பு வரும்போது மேபி ஒரு 20% மேலேயோ கீழே ஏதாவது ஒரு வால்டிலிட்டி பண்ணுவானோ அப்படின்ற ஒரு கணிப்புக்கு இந்த தகவல் என்பது உபயோகப்படுத்துது. அதே மாதிரி இன்னும் ஒரு 20% பக்கம் மூவ்மெண்ட் காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் வரும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றது வரும்பொழுது வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் அந்த நியூஸில் வச்சுக்கிட்டு மேலேயோ கீழேயோ ஏதாவது ஒரு 20% மூவ்மெண்ட்டை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா இந்த ஆர்டர் ரிலேட்டடாக இப்போ ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு, ஒரு பிரேக் த்ரூ ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு செய்திகள் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் நான் வந்து ஒரு 80% 100%ன்ற மாதிரி ஏறியோ அல்லது இறங்கியோ நான் பார்த்துருக்கேன். சமீபத்தில் கூட நெட் வெப்னு ஒரு பங்கு ஆர்டர் கிடைச்சதுக்கப்புறம் ஏறினா, அப்புறம் அதுக்கு முன்னாடி பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எங்களுடைய ஆர்டர் புக்கு ஓப்பனாக இவ்வளவு இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுவும் ஒரு 70-80% ஏறிச்சு. இதை விட பெரிய செய்தி இந்த மற்றது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக இருக்குது, 20% மூவ்மெண்ட்டாக இருக்குது.
நாலாவதாக மிக முக்கியமான தகவல், எந்த தகவல் வந்ததுன்னா பெருசா ரேலி அல்லது பெருசா கீழே விழுதுன்னா கவர்மெண்ட் ஏதாவது ஒரு அறிவிப்பு கிடைக்கல. சுத்தமா அவங்களோட என்விரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆயிடுது, பிசினஸ் என்விரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆகுது. அது சாதகமா இருக்குது அல்லது பாதகமா இருக்கு அப்படின்ற சமயத்துல ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம்டிசி அப்படின்ற ஒரு பங்கு, அதே மாதிரி ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு பெருசா கீழே விழுந்தான். செமிகண்டக்டர் ரிலேட்டடான பங்குகள் நேரடியாக சமீபத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றதுனால அது ரிலேட்டடாக நிறைய பங்குகள் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கம்பெனியினுடைய ஆர்டர் புக்கு வரிசையாக இருக்கணும், அதே மாதிரி புது புது ஆர்டர்கள் கிடைக்கிற மாதிரி பெரிய ஆர்டர்களாக கிடைக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டினுடைய நியூஸாக சில பங்குகளை பெரிய லெவலில், இப்போ பிஎஸ்சின்னு ஒரு பங்கு, அவன் ஏன் கண்ணா பின்னாடி மேலே ஏறினான், அவனுக்கு பின்னாடி இருந்தது ஆர்டர் ரிலேட்டடான நியூஸ் தான். முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தானுங்க, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்பைரின்னு வந்தாங்க, அதுக்கப்புறம் வீக்லி ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரின்னு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்குதுன்றதுனால தான் இந்த பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன் போன்ற பல்வேறு பங்குகளை மேலே தூக்கி நிறுத்தியிருந்தான். டிக்சன் ஒரு பங்கு, கரெக்ட், டிக்சன் ஒரு பங்கு, அவனும் ஏன் இப்படி கண்ணா பின்னான்னு மேலே ஏறினா ஒரு காலத்துலன்னா அவனுடைய அறிவிப்பு அதே மாதிரி தான், எங்களுக்கு ஆர்டர் கிடைக்குதுன்னு மட்டும் ப்ரூஃப் பண்ணல, அவங்க பர்ஃபார்மன்ஸே பண்ணி காமிச்சவங்க. 45 கோடி எங்கே இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டு இருந்த லாபம் இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய 200 கோடி 300 கோடி 400 கோடி எங்கே? ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயும் இந்த டிக்சன் என்ற பங்கு கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்போது வெறும் 3000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபா வந்திருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு தகவல் நண்பர்களே. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருப்பீங்க, யாராவது ஒருத்தர் மேனேஜர் வந்தாருன்னா எப்படி இருந்தாலும் நம்மளை ஒரு 7 மணி வரைக்கும் உட்கார வைப்பாருன்னு ஒரு எஸ்டிமேஷன் போடுறீங்கல்ல, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளால் இருந்தாலும் நம்மளை மாட்டி விட்டுருவாப்லப்பா அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் போடுறீங்களே, அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த நியூஸுக்கு எவ்வளவு தூரம் பொட்டன்ஷியல், அதனுடைய வாலட்டிலிட்டியினுடைய பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கணிப்புல போனீங்கன்னா பல வருஷம் நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி இந்த ஒரே வீடியோவில் சில நிமிஷங்களில் இந்த மாதிரி ஒரு கணிப்பு அப்படின்றதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நண்பர்களே, இப்போ இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு பங்குல ஒரு செய்தி வருது. அதாவது டெக்னிக்கலாக இதனுடைய செய்தி என்னன்னா, தற்போதைய நிலைமையில 52 வீக் லோ அப்படின்னு எந்திரிக்க முடியாத ஒரு கஷ்டத்துல 400 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 50% இறங்கி 206 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சமீபத்திய 2 வருடத்துல. இந்த பங்கு வந்து தற்சமயத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்ட்டர்லி சேல்ஸ் என்பது ஒரு 600 கோடி 1000 கோடி அப்படின்னு அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, பட் 1000 கோடிக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கையில் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வருது. எவ்வளவு ஆர்டர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது 459 கோடி என்பது ஒரு குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் அவங்க பண்ணக்கூடிய சேல்ஸில் 50%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடுத்தடுத்த குவார்ட்டர்களில் யாராக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் என்பது இருக்கணும். பார்த்தீங்களா, டிக்சன்லாம் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சா பாட்டுக்கு 3000 ரூபாயிலிருந்து 19,000 போயிட்டான். அது மாதிரி இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சமீபத்தில் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கும்பப்பாட்டு பாடிடுச்சு. 300 கோடி 500 கோடி 200 கோடின்னு மேல் நோக்கி ஏறி வந்தவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 கோடி 123 கோடின்னு கொஞ்சம் சரிவு வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு அவனுடைய சேல்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது, ப்ராஃபிட்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது. ஸோ அடுத்தடுத்த குவார்ட்டர்களில் இந்த கம்பெனி என்ன பண்ண போகிறது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லைங்க நண்பர்களே, ஏகப்பட்ட பங்குகள் கீழே விழுந்து எந்திரிக்கவே இல்லை. 50% 40%ன்னு இறங்கிட்டு மொத்தம் 4 பேட்ச் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 20% அல்லது 30% ஏறுவானா இறங்குவானான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு கீழே இறங்கி கும்பா கொடுத்துட்டு தான் போச்சு. கையை நீட்டி கேட்குறாங்க, இந்த குவார்ட்டரில் என்ன கொடுப்பேன்னு, இந்தாங்க கும்பா அப்படின்னு பல கம்பெனிகள் கும்பா பாட்டு பாடி விட்டுது. அது மாதிரி தான் இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்ற பங்கெல்லாம் எவ்வளோ பெரிய 2025லேயே இவ்வளோ பெரிய கிராஷ் ஆகி 280 ரூபா இருந்தவன் இப்போ 170 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது போன்ற கம்பெனிகள்லாம் இனி மறுபடியும் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன் வரும்பொழுது, Q2 ரிசல்ட் சீசன் வரும்பொழுது அந்த ரிசல்ட் சீசனில் திரும்பி இது மேலே போகுமா அல்லது இன்னுமே ஃபர்தராக ஃபால் டவுன் ஆகுமா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நிறைய பேர் இப்படி எடுத்து வச்சு போந்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய பங்குகள் அடுத்த ஏர்னிங் சீசனில் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஹீரோ மோட்டோ கார்ப்புக்கு ஒரு அருமையான செய்தி தான் வந்தது.
ஹீரோ டெஸ்டினி 125 அப்படின்றது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல தகவல் தான் வந்தது. பட் இருந்தாலும் இன்னைக்கு காலையில் ப்ளஸில் இருந்த ஹீரோ மோட்டோ கார் கீழே வந்துடுச்சு. ஏங்க இவனாவது பரவாயில்லைங்க, கடந்த 6 மாதத்தில் 50% சம்பாரிச்சு கொடுத்துருக்குங்க. ஆனால் இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் எல்லாம் பார்க்குறோம், அது 6 மாதத்தில் சம்பாரிச்சு கொடுக்கல, 1.5% லாஸ் என்பதாக காமிச்சிருக்கு. ஸோ இது எங்களால் தாங்க முடியல. ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் உனக்கு வரணும், ஏன் உனக்கு மட்டும் நல்ல நியூஸ் வரமாட்டேங்குது? அப்போ இத்தனை நாள் உனக்கு நல்ல நியூஸ் வரலைன்னா அப்போ நல்ல நியூஸை நோக்கி நீ போய்கிட்டு இருக்கும்போது அப்போ உனக்கு சீக்கிரமாக நல்ல நியூஸ் வருமா வராதா? கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரணும் அப்படின்றதான் பல பேர் ஆர்வமாக ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாடா மோட்டார் ஷேருக்கு இப்படி ஒரு நல்ல நியூஸே வராமல் ஆடிக்கிட்டு இருக்கான். சில பேர் சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு கால் கட்டு போடுங்க, அவனா வேண்டாங்க, நான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, இருந்தாலும் சொல்லுவாங்க இந்த பையனுக்கு கால் கட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி. இந்த டாடா மோட்டருக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை பார்த்து கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம்.